ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பராக நல்ல மொறுன்னு டெலிசியஸாக ஒரு தீபாவளி பலகாரம் தாங்க பார்க்க போகிறோம். பொட்டுக்கடலை முறுக்கு எப்படின்னு செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த முறுக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அரிசி மாவு பொட்டுக்கடலை இருந்தால் மட்டும் போதும். நம்ம வறுக்கணும், அரைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க, இந்த முறுக்குக்கு நான் 2 பவுல் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது இடியாப்பா மாவு, நார்மலாக கடையில் கிடைக்கிற அரிசி மாவு தான். 2 கப்பு எடுத்துக்கிறேன். அதே கப்பில் அரை கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேங்க. பொட்டுக்கடலை இந்த மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணதுக்கப்புறம் நல்லா சலிச்சுட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சலித்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகத்தை நல்லா கையில் வச்சு க்ரஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்குங்க. முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் குழிக்கரண்டியில் நல்லா சூடான ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெய் நல்லா சூடாக சேருங்க. அப்போ தான் நமக்கு முறுக்கு நல்லா பொறுப்பு தன்மை கொடுக்கும். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம முறுக்கு அச்சில் வச்சு பிழியும் போது நம்ம கஷ்டப்படாமல் பிழிகிற அளவுக்கு மாவு இருக்கணும். இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு அரிக்கரண்டியில் எடுத்து எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. நம்ம மாவை இந்த மாதிரி உருட்டி எடுத்து நம்ம முறுக்கு அச்சில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்ததுக்கப்புறம் இந்த அரிக்கரண்டியோட பேக் சைடில் இந்த மாதிரி நம்ம மெதுவாக பிழிஞ்சு விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க முறுக்கு செய்கிறது. இதை நல்லா ஒரு இந்த மாதிரி இதை மடித்து விட்ருங்க, இல்லைன்னா அது பிரிஞ்சிரும். பாருங்கள், முறுக்கு நம்ம சுற்றி எடுத்தாச்சு. இதை நல்லா சூடான எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கட்டும். சூடானதுக்கப்புறம் சேருங்க. முறுக்கு போட்டதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைன்னா நமக்கு சீக்கிரமாக செவந்து வந்துடும். இப்போ இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4 முறுக்கு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா நமக்கு முறுக்கு வெந்துட்டுருக்கு. இந்த சலசலப்பு ஓரளவுக்கு அடங்கணும். பாருங்கள், இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா? இந்த மாதிரி சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் நாம் முறுக்கு வெளியில் எடுத்துக்கிறலாங்க. இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு எடுத்தோன்னா நமக்கு கையில் எண்ணெய் தெரிக்காது. நமக்கு எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அவ்வளோதாங்க, நம்மளோட பொட்டுக்கடலை முறுக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நான் எல்லா முறுக்கையுமே செஞ்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நம்மளோட முறுக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நான் உடச்சி காமிக்கிறேன். அதில் கிறிஸ்பினஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இந்த முறுக்கு பாருங்கள், சூப்பராக நொறுங்கி வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த முறுக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.